நாம் பல நாட்களாக சொல்லியது இப்பொழுது அட்லீஸ்ட் காலம் கடந்து நடந்திருக்குதுன்னு ஒரு சந்தோஷம். ஜம்மு காஷ்மீர் இங்கே பயங்கரவாதம் நடக்குது. இதற்கு எதெல்லாம் காரணமாக இருக்கும் அப்படின்னு அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணுறப்ப அதில் கிட்டத்தட்ட ஒரு 25 புத்தகங்கள் எல்லாமே அங்கே அடிப்படைவாதத்தையும் வன்முறையை தூண்டும் விதமாக பொய்யான வரலாற்று பதிவுகளாகவும் ஒரு அவதூறுகளை ஏற்படுத்துவதாகவும் மாற்று மதத்தின் மீது ஒரு வன்மத்தை ஏற்படுத்துவது போல் பல புத்தகங்களை எழுதியிருக்காங்க. இதையெல்லாம் தடை செய்யணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. அதில் குறிப்பாக ஏஜி நூரானி அப்படிங்கிறவருடைய புத்தகத்தையும் அருந்ததி ராய் அவங்க எழுதிய புத்தகம் உட்பட கிட்டத்தட்ட 25 புத்தகங்களை ஜம்மு காஷ்மீர் அரசு தடை செய்திருக்கிறது. எப்போதும் போல் அந்தோலன் ஜீவிகள், போராட்ட குழுக்கள், இந்த போராட்டம் மூலமாகவே வயிறு வளர்க்கக்கூடியவர்கள் கதறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்னது போல இது காலம் கடந்த ஒரு முடிவு. இருந்தாலும் பெட்டர் லேட் தேன் நெவர் சொல்லுவாங்க. அதனால அந்த வகையில் பாராட்டலாம். இந்த 25 புத்தகங்களை தடை செய்தது மட்டுமல்லாமல் தவறான தகவல்களால் இத்தனை நாட்கள் மக்களை குழப்பி நாட்டில் பிரிவினையையும் மற்ற ஒரு நாட்டை டீஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய சீர்கழிக்கூடிய நடவடிக்கை எடுத்த இந்த ஆசிரியர்கள் மீதும் விளக்கம் கேட்டு சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுத்து மேற்கொள்ளப்படணும். அது அவசியம் செய்யணும். வெறும் தடை பண்ண மட்டும் பத்தாது. கம்ப்யூட்டர்ல என்ன சொல்லுவாங்கன்னா அன்டூன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் டைப் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், இது பண்ணிட்டே வரீங்க, ஒரு 10 இடத்துல மாற்றிருக்கீங்க. இப்போ நீங்கள் முதல்ல இது மாற்றணும்னா Ctrl+Z கொடுத்தா கடைசியாக பண்ணது மாறும். அப்போ Ctrl+Z கொடுத்துட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொரு அண்டுவாக பண்ணிட்டே அந்த எத்தனை பண்ணுறீங்களோ அத்தனை அண்டு வந்துட்டே இருக்கும். இப்போ இந்த 25 புத்தகம் எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க, எத்தனை பேருடைய வாழ்க்கையில் தவறான கண்ணோட்டத்தை கொடுத்துருக்கும், எத்தனை பேர் மனசை மாற்றிருக்கும், எத்தனை பேரை பிரிவினைவாதிகளை மாற்றிருக்கும். அப்போ 70 ஆண்டு காலமாக நடந்திருக்கு இந்த வேலையை நம்ம அண்டு பண்ணுறது எவ்வளோ பெரிய ப்ராசஸ் பாருங்க. இப்போ நான் இது சம்மந்தமாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுலேயே கூட இது டிஜிட்டலாக மாறி இருந்ததுன்னா அதை எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பலர் கேள்வி கேட்டிருக்காங்க. அதனால் ஒரு பெரிய ஒரு வல்யூமினியஸ் டாஸ்க் இஸ் அகட். 370 நீக்கிட்டோம் அதனால எல்லாம் மாறிடும் என்று சொல்ல முடியாது. அங்கே பல நீண்ட காலத்துக்கு செய்ய வேண்டிய பல வேலைகள் இருக்குது. அதில் இது ஒரு வேலை. இப்படிப்பட்ட தவறான கருத்துக்களே மக்கள் மனத்திலிருந்து நீக்கணும். புத்தகங்களை தடை பண்ணால் மட்டும் போதாது. அப்படி பெரிய ஒரு சேலஞ்ச் இருக்கிறது. இதே போல் பாருங்கள், இந்த அருந்ததி ராய் எழுதின புக்கு வாக்கிங் வித் த காம்ரேட்ஸ் என்ற ஒரு புத்தகம். தமிழ்நாட்டில் மனோன்மணி சுந்தரார் யூனிவர்சிட்டியில் அந்த புத்தகம் பாடப்புத்தகமாக இருந்தது. நான் டீட்டெயில் டெக்ஸ்டாக இருந்தது. ஏபிஇபி பெரிய போராட்டம் நடத்தணும். அதில் குறிப்பாக சொன்னோம்னா ஸ்டெர்லைட் என்ற வார்த்தை அதில் இருந்தது. அந்த புத்தகத்தில் ஸ்டெர்லைட் போராட்டத்திற்கே அந்த புத்தகம் ஒரு தூண்டுகோலாக அமைந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டுடைய பாதுகாப்பு படை வீரர்கள், இராணுவ வீரர்கள் எல்லாருமே பெண்களை கற்பழிப்பவர்கள் என்று வெளிப்படையாக குற்றம் சுமத்தியிருந்தது. அதை பெரிய போராட்டம் செய்து ஏபிபி மற்ற அமைப்புகள்லாம் சேர்ந்து போராடி அதை நீக்க முயற்சி பண்ணுது. வேதவஞ்சன ஆராய்ச்சியுமே கூட பெரிய முயற்சி எடுத்தது அதில். அதனால தொடர்ந்து தமிழகத்தில் இதே போல நீங்க பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் மட்டும் இல்லை, பாட புத்தகங்களே இப்படிப்பட்ட பிரிவினை கருத்துக்கள், ஹிந்தி விரோத கருத்துக்கள், தேச விரோத கருத்துக்கள், மறுவாசிப்புங்கிற பேர்ல இவங்க இந்து விரோத கருத்துக்களை நிறைய சேர்க்கிறாங்க. பாருங்க, உதாரணம் சொல்றேன், மாட்டுக்கறி என்ற பேர்ல மதுரை அமெரிக்கன் காலேஜில் ஒரு லெசன் இருந்தது. அப்புறம் பெரிய எதிர்ப்பு பிறகு அந்த லெசன் நீக்கப்பட்டது. இப்போ நீங்க போய் பார்க்கணும், ஒரு பாட புத்தகமாக எடுத்து பார்க்கணும். எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி நிறைய இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால இப்பயும் சிடி யூனியருக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் விடுக்கிற, நீங்க எல்லா தமிழ்நாட்டினுடைய எல்லா டெக்ஸ்ட் புக்கு, எல்லா காலேஜ் புக்கு டெக்ஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே ஒரு கிளான்ஸ் பாருங்க. நீங்க ஒருத்தரும் பாருங்க, அவங்க குழந்தைங்க படிக்கிற புத்தகம் சோசியல் சயின்ஸ்ல என்ன எங்கேயாவது இருக்கும், சில வரிகள் இருக்கும். அப்படி நெருடலாக ஏதாவது இருந்ததுன்னா உடனே அதை பற்றி புகார் கொடுங்கள். அப்போ இட் வில் பி ரெக்கார்டட். உடனே நீக்க முடியாவிட்ட கூட ஒரு சமயம் வரும்போது நீக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அதே போல ஸ்ரீடிவிக்கு தெரியப்படுத்துங்கள், அதை பற்றி விழிப்புணர்வு நாம் ஏற்படுத்த முடியும் என்று சொல்லி. அதனால இந்த பொறுப்புணர்வு நம்ம எல்லோருக்கும் சேர்ந்து ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா தமிழ்நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல உள்ள சூழ்நிலையை போல தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கு. தமிழ் என்ற பெயர்ல பிரிவினைவாதம் பேசப்படுகிறது. மீடியா எடுத்துக்கோங்க, சினிமா எடுத்துக்கோங்க, முழுக்க முழுக்க தமிழ் என்று சொல்லி பிரிவினைவாதம், ஆன்டி நேஷனல் கருத்துக்கள் அல்லது நக்சல் ஆதரவு இப்படிதான் போய்கொண்டிருக்கிறது. சின்ன திரையில அப்படிதான் இருக்கிறது. அதனால இப்படிப்பட்ட எந்த தொடர்களோ சினிமாவோ எது வந்தாலும்
அவற்றுக்கான எதிர்ப்பு நம்மிடமிருந்து கிளம்ப வேண்டும். அதை உன்னிப்பாக கவனித்து அந்த கருத்துக்களை நமக்கு புகாராக அனுப்பலாம். நாம் மேற்கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்த உதவியாக இருக்கும் என்று சொல்லி ஒரு வேண்டுகோளோடு இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன்.